வேலை விஷயமாக ஆகாஷின் கம்பெனிக்கு வந்திருந்தான் சர்வா. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் அவனை பார்த்ததும் கோபப்பட்ட வைஷ்ணவி காஃபியை அவன் மீது ஊற்றியிருந்தாள். காஃபி கரையோடு இருந்த தனது சட்டையையும் அவளையும் மாறி மாறி பார்த்த சர்வாவிற்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன், "ஹாய் வைஷ்ணவி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க?" என்று கேட்டான். அதைக் கேட்டதும் வைஷ்ணவியின் முகம் இன்னும் கோபத்தில் சிவந்தது. "ரொம்ப நாள் ஆச்சா? நேத்து நைட் தானே மீட் பண்ணோம், அதுக்குள்ள உனக்கு மறந்துருச்சா? உனக்கு மூளை இருக்கா இல்ல அது ஒர்க் ஆகிறது இல்லையா?" என்று கோபத்தில் பற்களை கடித்துக்கொண்டு அவள் கேட்க, மெதுவாக தலையாட்டிய சர்வா தனது சட்டையை சுற்றி காண்பித்து, நேத்தும் இப்படிதான் என் ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ண, இன்னைக்கும் அதையே பண்ணியிருக்க, அதே வேகம் அதே கோபம் என்று சர்வா சொன்னதும் அதற்கு நக்கலாக சிரித்தவள், "காஃபி தான் கொட்டி இருக்கேன்னு சந்தோஷப்படு. இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் இங்க இருந்த அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இங்க உனக்கு என்ன வேலை?" என்று கத்தியவள் ஆகாஷ் எங்கே இருக்கிறான் என்று அவ்வப்போது பார்வையால் தேடினாள். ஒருவேளை ஆகாஷ் அருகில் எங்காவது இருந்திருந்தால் நிச்சயம் சர்வாவை உள்ளே நுழைய விட்டிருக்க மாட்டான். அதே மாதிரி சர்வா இங்கே இருக்கிறான் என்றால் ஆகாஷுக்கு என்ன ஆனது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க, "வைஷு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பண்ற? ஒருவேளை இவன் ஆகாஷ் கிட்ட சாரி கேட்கறதுக்காக வந்திருக்கலாம், அது தெரியாம இப்படி அவன் ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டியே" என்று நக்கல் சிரிப்புடன் வைஷ்ணவியிடம் சொன்னாள் மதுமிதா. அங்கிருந்த சேரில் அமர்ந்து காலை எதிரில் இருந்த டேபிள் மீது தூக்கி போட்ட சர்வா, "உங்க கனவுலதான் அதெல்லாம் நடக்கும்" என்று சிரித்தான். அவன் பேச்சும் அவன் செயல்களும் இருவருக்குமே சந்தேகத்தை கொடுக்க, கூடவே அவன் ஆகாஷை பார்த்து மன்னிப்பு கேட்க இங்கு வரவில்லை என்று தெளிவாக உணர்த்தியது. "ஓஹோ, அப்போ இங்க எதுக்கு வந்த? இங்க ஏதாவது வேலை கேட்டு வந்தியா? ஆகாஷ் ரொம்ப நல்லவர், நீ கெஞ்சி கேட்டா உனக்கு டிரைவர் வேலை கொடுப்பார்னு யாராவது சொன்னாங்களா? அதுக்குதான் நீ இங்க வந்திருக்கியா?" என்று மீண்டும் அதே நக்கலுடன் கேட்டாள் மதுமிதா. அங்கிருந்த ஊழியர்கள் அனைவருமே அவர்கள் பேசுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். காரணம், மதுமிதா மற்றும் வைஷ்ணவி வருவதற்கு முன்னரே அனைவரையும் அழைத்து பேசியிருந்த சர்வா இனி தான் அவர்களது புதிய முதலாளி என்பதை கூறியிருந்தான். லேட்டாக வந்த வைஷ்ணவி தன்னுடன் மதுமிதாவையும் அழைத்து வந்ததே முதல் தவறு. இதில் அவன் சொன்னதைக் கேட்காமல் அவனை அவமானப்படுத்திக் கொண்டிருப்பது அங்கிருந்த அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்க, அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சர்வா, "உன் ஃப்ரெண்டு கிட்ட வாய மூடிட்டு இருக்க சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கே தெரியாது" என்றவன் ஒருமுறை கடிகாரத்தை பார்த்துவிட்டு, "இந்த கம்பெனில உன் பொசிஷன் என்ன?" என்று கேட்டான். அதற்கு அவள் பதில் சொல்வதற்குள் அருகில் ஓடி வந்த இன்னொரு ஊழியர், "அவங்கதான் ஆகாஷ் சாருக்கு செக்ரட்டரி" என்று கூறியதும், "ஓஹோ, இப்பதான் தெரியுது இவ ஏன் இவ்ளோ திமிரா நடந்துக்கிறான்னு. சாரி டு சே, நீங்க ஒரு செக்ரட்டரினா அந்த ப்ரொஃபஷனல் லிமிட்ல மட்டும் இருக்கணும், தேவையில்லாம ஆபீஸ் விஷயங்கள்ல தலையிடாதீங்க" என்று கூறி முடித்த சர்வா டேபிள் மீது இருந்த தனது காலை எடுத்து கீழே போட்டு எழுந்து நிற்க, கோபத்தில் அவனை பார்த்து கொதித்துக் கொண்டிருந்தவள், "எவ்ளோ திமிர் இருந்தா என்கிட்டயே இப்படி பேசுவ" என்று சர்வாவை அடிக்கப் பாய்ந்தாள். அவளிடமிருந்து விலகிக் கொண்ட சர்வா, "ஹலோ வைஷ்ணவி மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு இங்க சூழ்நிலை மாறி இருக்கு" என்று கூறியவன், "எனக்கு உடனே வேற ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க" என்று கட்டளையிட்டான். உடனே கூட்டத்திற்குள் இருந்த வேலையாள் ஒருவர் அங்கிருந்து ஓடி அவனுக்கு புதிய சட்டையை கொண்டு வந்து அவனிடம் நீட்டி, "சார், இந்த ட்ரெஸ் உங்களுக்காகவே பிரத்யேகமா செஞ்ச மாதிரி இருக்கும்" என்று பவ்யத்துடன் அவனிடம் நீட்ட, "ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த ட்ரெஸ்ஸுக்கு யார் பணம் கொடுப்பா? இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? இத போய் இந்த டெலிவரி பாய்க்கு ஃப்ரீயா தூக்கி கொடுக்கறீங்க, அறிவில்ல" என்று வைஷ்ணவி கத்திக் கொண்டிருக்க, யாரும் அவளை கண்டுகொள்ளவில்லை. "தண்ணி கொடுங்க" என்று அடுத்து சர்வா கேட்டதும் அடுத்த நொடியே வேறு ஒருவர் ஓடிச் சென்று ஒரு பாட்டில் தண்ணீரை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினார். அந்த பாட்டிலிலிருந்து தண்ணீரை முழுவதுமாக குடித்து முடித்த சர்வா பாட்டிலை கைகளாலேயே நொறுக்கி வீசிவிட்டு வைஷ்ணவியை பார்த்தான். வைஷ்ணவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு நடக்கும் விஷயங்கள் வித்தியாசமாக இருப்பது புரிய ஆரம்பித்தது. அவன் கேட்டதும் புது சட்டை, தண்ணீர் என ஏன் இவர்களெல்லாம் ஓடிச் சென்று கொண்டு வந்து அவனுக்கு தர வேண்டும் என்று யோசித்தவள், "உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? எதுக்காக எல்லாரும் இவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க?
இதெல்லாம் ஆகாஷ்க்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உங்க எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிடுவாரு. தெரியும் தானே? அப்புறம் எதுக்கு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அனைவரையும் பொதுவாக பார்த்து கத்த யாருமே அவளுக்கு பதில் சொல்லவில்லை. எல்லாரும் இங்க நின்னது போதும், போய் உங்க வேலையை பாருங்க என்று அங்கு இருக்கும் வேலையாட்களுக்கு எல்லாம் கட்டளை போட்டாள் வைஷ்ணவி. மதுமிதா இந்த அலுவலகத்தில் வேலை செய்யவில்லை. ஆனால் வைஷ்ணவி அங்கே வேலை செய்வதை தனக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டவள் அவ்வப்போது இங்கு வருவதும் வேலை செய்பவர்களை அதட்டுவதையும் வழக்கமாக வைத்திருந்தாள். ஆகாஷ் இதையெல்லாம் கேட்காததால் அது இன்னும் அவளுக்கு வசதியாய் போனது. மதுமிதா, என்ன எல்லாரும் அப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க என்று சொன்னாள். வைஷ்ணவி மதுமிதா இருவரும் மாறி மாறி கூறியும் அங்கிருந்தவர்கள் யாருமே நகரவில்லை. அதை பார்த்ததுமே அவளுக்கு கோபம் வர மீண்டும் சர்வாவிடம் ஏதோ பேச வந்தாள். அதற்குள் அங்கு வந்த ஒருவர், மிஸ்டர் சர்வா, பர்னிச்சர் எல்லாம் இன்னைக்கு டெலிவரி ஆயிடும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்களே பண்ணிடுவோம் என்று அவனிடம் கூற, வெரி குட், முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் மாத்திடுங்க. இது ஆகாஷோட ஆபீஸுங்கிற ஞாபகமே யாருக்கும் வரக்கூடாது, எல்லாத்தையும் மாத்தணும் என்றதும் அவர் தலையாட்டினார். அதை கேட்டு வெறியான வைஷ்ணவி, ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு நீங்க பர்னிச்சர்லாம் சேஞ்ச் பண்றீங்க, யார் நீங்க என்று கத்தினாள். அவளை கண்டுகொள்ள வேண்டாம் என்று சைகை செய்த சர்வா, நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, வேலையை முடிச்சிட்டு நான் உங்களை மீட் பண்றேன் என்றவன் மற்ற வேலையாட்களிடமும் அதையே கூற அனைவரும் அங்கிருந்து கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். சர்வா சொல்லச் சொல்ல ஒவ்வொன்றும் நடப்பது கொஞ்சம் கொஞ்சமாய் வைஷ்ணவிக்கு பயத்தை கொடுத்தது. இங்க என்ன நடக்குது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சொல்றதையெல்லாம் இவங்க ஏன் கேட்கிறாங்க என்று பதட்டத்துடன் கேட்டாள். அவளது கேள்விகளுக்கு அவளிடமே பல பதில்கள் இருக்க அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் சர்வாவிடம் திருப்பிக் கேட்டாள். வைஷ்ணவி, ஏன் டென்ஷன் ஆகுற, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆனா இந்த சர்வா எதுக்கு இப்படி முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கான், ஏன் எல்லாரும் இவன் சொல்றத கேக்குறாங்க, ஆகாஷ் எங்க போனாரு என்று ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கும் அவளிடம் பல கேள்விகள் கேட்டாள் மதுமிதா. மதுமிதாவுக்கு புரியவில்லை என்றாலும் விஷயங்கள் வைஷ்ணவிக்கு புரிய ஆரம்பித்தது. இருந்தும் அப்படி இருக்கக்கூடாது என்று மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டவள் தன் முன்னால் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கம்பீரமாக நிற்கும் சர்வாவை பார்த்தும் நடப்பதை பொய் என்று தன்னை சமன் செய்து கொள்ள முடியவில்லை. ஆகாஷ் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கோ சென்று விட்டான் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் உணர ஆரம்பித்தாள். அதை நினைக்கும் பொழுது அவள் மனம் வெகுவாய் துடித்துப் போனது. அதை வாய் திறந்து சர்வாவிடம் கேட்கக்கூட அவளால் முடியவில்லை. சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு, செக்யூரிட்டி என்று கைத்தட்டிய சர்வா, இவங்க 2 பேரையும் இங்கிருந்து வெளியே இழுத்துட்டு போங்க என்று கட்டளையிட்டான். கூடவே அடுத்த நொடியே அவன் உள்ளே சென்றுவிட அவனுக்கான கேபின் தயாராக இருந்தது. இங்கு வைஷ்ணவி மதுமிதா இருவரும் ஆபீஸுக்கு வெளியே இழுத்துச் செல்லப்பட அதிர்ச்சியின் உச்சியில் இருந்தாள் வைஷ்ணவி. கேபினில் மேனேஜர் மற்றும் டைரக்டர் ஒருவர் இருக்க, சோ முதல் வேலை கம்பெனியோட நேம மாத்துறது. அப்பதான் எல்லாருக்குமே விஷயம் தெரியும். பிளஸ் பழைய நேம் கூட இருக்கிற பிரச்சனை எதுவும் கண்டினியூ ஆகாது. கூடவே அது ஒரு ஃப்ரெஷ் அண்ட் நியூ ஸ்டார்ட்டா இருக்கும் என்று கூறியதும் இருவருமே தலையாட்டிவிட்டு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், மாத்திடலாம் என்று கூறினர். அங்கிருந்த மேனேஜர் இந்து சர்வாவிடம், சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம வேர்ஹவுஸ்ல இப்ப ப்ரொடக்ஷன் எதுவுமே கிடையாது என்று கூற டிடெக்டர் வெங்கட், எஸ் சார், ஸ்டாக் எல்லாத்தையும் ஆல்ரெடி கிளியர் பண்ணியாச்சு. சோ நியூ ஸ்டாக்ஸ் வந்தா மட்டும்தான் இனிமே வேலை என்றார். அதை கேட்டதும் ஒரு நொடி பொறுமையாக யோசித்தான் சர்வா. இது அவனுக்கு ஆச்சரியமாக இல்லை. ஏற்கனவே கம்பெனியில் எதுவும் இல்லை என்று தெரிந்துதான் இந்த கம்பெனியை வாங்கினான். வாங்கும் பொழுது இதை மீண்டும் லாபகரமாக நடத்த முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்த சர்வா, ஓகே, இத பத்தி நம்ம சீக்கிரமே ஒரு மீட்டிங் போட்டு பேசுவோம், இப்ப நான் கிளம்பணும் என்று கூறி அங்கிருந்து செல்ல வெங்கட் மற்றும் இந்து இருவருமே சர்வாவை புன்னகை முகத்தோடு அங்கிருந்து வழி அனுப்பினர். அப்போதுதான் அவன் சட்டையில் இன்னும் கரை இருப்பதையும் புது டிரெஸ்ஸை அவன் மாற்றவில்லை என்பதையும் பார்த்த இந்து, சார், கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க டிரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க என்று கூறி அந்த கேபினிலிருந்து சென்றுவிட சர்வா கரைபடிந்த தனது சட்டையை கழட்டிவிட்டு புது சட்டையை போட்டுக்கொண்டான். அந்த சட்டையும் அவனுக்கு பார்க்க அழகாக இருக்க, காஃபி கொட்டுனது கூட நல்லதுதான், இல்லனா இந்த டிரெஸ் கிடைச்சிருக்குமா
என்று அங்கிருந்த சின்ன கண்ணாடியில் தன்னை சரிபார்த்துக் கொண்டான். பிறகு கம்பெனியை பற்றியும் அடுத்து அதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே சர்வா வெளியில் வர அவனிடம் ஓடி வந்த செக்யூரிட்டி, சார், மதுமிதா, வைஷ்ணவி 2 பொண்ணுங்களும் இந்த கம்பெனில தான் இருப்போன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆனா நான் அவங்கள உள்ள விடல, வெளியில போக சொல்லிட்டேன். அப்புறம் இது அவங்க கார் கீஸ், இது ஆபீஸ் கார், அதான் வாங்கிட்டேன் என்று சர்வாவிடம் கொடுக்க அந்த கார் கீயை பார்த்தான் சர்வா. ஏற்கனவே அவனிடம் ஒரு கார் இருக்க இதை எதற்கு தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவனுக்கு வைஷ்ணவி செய்தது ஞாபகம் வந்தது. அவளுக்கு பாடம் கற்பிக்க நினைத்து, இந்த கார் கீய உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, வேற ஒருத்தர் வருவாங்க, அவங்க கிட்ட இதை கொடுத்துருங்க என்று கூறியவன் விக்டர், பவானி யாரையாவது அனுப்பி இதை எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். பேச்சுவார்த்தை முடிந்ததும் தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிய சர்வா நேராக தன்னுடைய கம்பெனிக்கு சென்றான். செல்லும் வழியில் இப்போது லட்சுமணனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருந்தான். லட்சுமணன் குடும்பத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவன் மனதில் இருந்திருக்க, இப்போது விக்ரமன் சொன்ன விஷயத்தை கேட்ட பின்பு லேசாக அவனுக்குள்ளும் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. ஒருவேளை லட்சுமணன் தனக்கு உதவி செய்வது போல நடிக்கிறானா? தன்னை கருடனிடம் மாட்டிவிட இது ஏதாவது திட்டமாக இருக்குமா என்ற கேள்விகள் எழுந்தது. இருந்தும் பாவம், அவனே குடும்பத்தை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி எனக்கு எதிரா இப்படியெல்லாம் பண்ணுவான்? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அடுத்த சில நிமிடங்களில் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான். பின் விக்டருக்கு போன் செய்து கொண்டே உள்ளே நுழைய, குட் மார்னிங் பாஸ், என்ன காலையிலேயே போன் பண்ணிருக்கீங்க என்று உற்சாகத்துடன் கேட்டான் விக்டர். குட் மார்னிங், உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அது இப்போ அந்த ஆகாஷ் கம்பெனி பார்க்கிங்ல இருக்கு. உனக்கு டைம் இருக்கிறப்போ அதை போய் பிக் பண்ணிக்கோ என்று கூறியதும் அதிர்ச்சி அடைந்த விக்டர், எனக்குன்னா கம்ப்ளீட்டா எனக்கா பாஸ் என்று கேட்டான். ஆமா, கிஃப்ட்னு சொன்னா உனக்கு தானே. அந்த காரை உன் பேருக்கு சீக்கிரமே டிரான்ஸ்பர் பண்ணி தரேன். அது முழுக்க முழுக்க உனக்கு தான் சொந்தம் என்று சர்வா சொன்னதும், தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ சோ மச் என்று கூறி உற்சாகத்தில் துள்ளினான் விக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு இன்னொரு வேலை இருக்கு என்று சர்வா கூறியதும், சொல்லுங்க பாஸ் என்று சீரியஸான குரலில் கேட்டான் விக்டர். அந்த கருடனுக்கு ஃபேமிலின்னு ஏதாவது இருக்கா, இல்ல அவங்க எல்லாரையும் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. ஒரு சின்ன டீடைல் கிடைச்சா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று கூறியதும், புரிஞ்சது பாஸ், நான் பாத்துக்கிறேன். ஆனா என்ன பிளான் என்று விக்டர் கேட்க, இப்ப வரைக்கும் எந்த பிளானும் இல்ல. முதல்ல நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். அந்த கருடனோட வீக்னஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி அடிக்க முடியும் என்று சர்வா கூறியதும் அதை புரிந்து கொண்ட விக்டர், ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க என்றதும் ஓகே என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டான் சர்வா. பிறகு சர்வா தனது கேபினுக்கு வர உடனே அங்கு வந்த திவ்யா, குட் மார்னிங் சார், இன்வெஸ்டர்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி இருந்தீங்கல்ல, இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்று கூறியவள் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் பற்றிய மற்ற டீடைல்களை கொடுக்க சர்வா சரி என்று தலையாட்டி கேட்டுக்கொண்டான். பிறகு இறுதியாக, இதெல்லாம் இருக்கட்டும், மத்த ரெக்வெஸ்ட் என்னாச்சு என்று கேட்க, என்ன ரெக்வெஸ்ட் சார் என புரியாமல் கேட்டாள் திவ்யா. சர்வா பதில் சொல்லாமல் அமைதியாகி அவளை நிமிர்ந்து பார்க்க, தான் எதுவும் தவறு செய்து விட்டோமோ என்று குழப்பத்துடன் சர்வாவை பார்த்தாள் திவ்யா. சர்வா எந்த ரெக்வெஸ்டை பற்றி பேசுகிறான்? மற்ற இன்வெஸ்டர்களிடம் சர்வா என்ன சொல்லப் போகிறான்? ஆகாஷ் எங்கிருக்கிறான் என்பது சர்வாவிற்கு தெரியுமா? வைஷ்ணவியின் நிலை என்ன? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.